இருந்தார்கள். ஒரு நாள் இப்ப மஸ்ஜிது கிபிலத்தை நாம் தொழுதோமே, அது ஒரு சஹாபியுடைய வீடு. அது அந்த இடத்துல தொழுதுகிட்டு இருக்கும் போது லோவர் தொழுகை, அது தொழுது கொண்டே இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க. வந்து தொழுகையிலேயே வஹியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிலே ஓதி காட்டுகிறார்கள். வஹி கொண்டு தருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்க முடியும். கிபிலாவை நாம் நீர் விரும்பிய கிபிலாவை காபாவை மீண்டும் நாம் திருப்பி விட்டோம் என்ற ஒரு ஆயத்தை வசனத்தை கொடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே 2 ரக்காத்தில் பைத்துல் முகத்தஸை நோக்கியும் 2 ரக்காத்தில் காபாவை நோக்கியும் தொழுது முடித்தார்கள். 3வது ரக்காத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பின உடனே 10 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் திரும்பிய உடனே 10 சஹாபாக்கள் உடனே திரும்பினாங்க. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா இது போன்ற 10 சஹாபாக்கள் அதில் இணைஞ்சாங்க. உடனே திரும்பி விட்டார்கள். தொழுகை முடிந்தது. 2 ரக்காத்தில் பைத்துல் முகத்தஸ் நோக்கியும் 2 ரக்காத்துகள் காபாவை நோக்கி தொழுது முடிச்சிட்டாங்க. முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்ததை தனது தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள். நாம் விரும்பிய கிபிலா காபாவாக மீண்டும் தரப்பட்டிருக்கிறது, அதனால் தான் திரும்பினேன்னு சொல்லி. உடனே திரும்பி பார்த்தா 10 சஹாபாக்கள் மட்டும் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி தோந்திருக்கிறாங்க. மற்றவங்க என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி மற்றவங்க இருந்துட்டாங்க. ஆனா இந்த 10 பேருடைய ரசூலுல்லாஹ் என்ன 10 பேரையும் சொல்லி அபூபக்கர் பின் ஜன்னா, உமர் பின் ஜன்னா, உஸ்மான் பின் அஃபான் பின் ஜன்னா, அலி இப்னு அபி தாலிப் பின் ஜன்னா என்று சொல்லி வரிசை பேரை சொல்லி சொல்லி இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். மற்ற சஹாபாக்கள் சொர்க்கம் உண்டு, ஆனால் உலகத்திலேயே நல்வாழ்த்தினை பெற்றுக்கொண்ட இந்த 10 பேர்கள் இருக்கிறார்களே, அரபியில ஹதீஸ் அறிவில அவர்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அஷ்ஷரத்துல் முபஷ்ஷரா, வாழ்த்துக்குரியவர்கள், நல்வாழ்த்து பெற்றவர்கள் 10 நண்பர்கள், 10 சஹாபாக்கள் என்பதை வரலாறு கூறும். ஆக அந்த 10 சஹாபாக்களின் முதன்மை பெற்றவர்கள் தான் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த அஷ்ஷரத்துல் முபஷ்ஷரா 10 சஹாபாக்களுடைய வரலாறு RTM மின்னல் FM வழியாக நாம் வியாழக்கிழமை தோறும் 3:15க்கு கேட்டுக்கொண்டு நீங்க இருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அது சில மாதங்களாக ஒளியேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நேற்று அடுத்த வாரம் கூட அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மரண நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிறது. நான் ஒளிப்பதிவு செய்து கொடுத்து விட்டு தான் வந்திருக்கிறேன். அது என் அடுத்த வியாழக்கிழமை ஒளிபரப்பாகும். நேற்றைய முந்தா நாள் கூட அவர் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வரலாறு தான் ஒளியேறியது. நீங்கள் கேட்டிருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக அஷ்ஷரத்துல் முபஷ்ஷரா என்ற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்ற அந்த பெயரை பெற்றுக் கொண்டார்கள். அந்த பள்ளிவாசல் தான் மஸ்ஜித் அல் கிபிலத்தை, அப்படின்னா 2 கிபிலாக்களை உடைய பள்ளிவாசல் என்று வரலாறு நாம் படிச்சுக்கிட்டோம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் காபாவை நோக்கி சொல்ல தொடங்கிவிட்டார்கள். உலகம் உள்ளவரை அதுதான் காபா தான் நமக்கு கிபிலாவாக இருக்கிறது. இதில் ஒரு நுட்பமான ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்டார்களுக்கும் ஒவ்வொரு திசையில் இருப்பவர்களுக்கும் கிபிலா அந்தந்த நோக்கத்தை அந்தந்த திசையை நோக்கி இருக்கிறது. நாம் காபாவிலிருந்து ஈஸ்ட் கிழக்கு திசையில இருக்கின்ற காரணத்தால் நாம் மேற்கு நோக்கி தொழுவதாக நாம் எண்ணுகிறோம். ஆனால் மேற்கு திசை நமக்கு இருக்கிறது. மலேசியா, பாகிஸ்தான், இந்தியா, ஜப்பான், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சைனா, இந்த ஈஸ்ட் ஆசியா பக்கம் போறவங்க எல்லாமே என்ன இருக்கிறாங்க? காபாவுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற காரணத்தால் மேற்கு நோக்கி தொழுபவராக நாம் இருக்கிறோம். இதே நாம் ஈஸ்ட், அதாவது தென் அமெரிக்கா, வட அமெரிக்காவில் இருந்தால், நார்த் சவுத் அமெரிக்காவில் இருந்தாலோ, ஆப்பிரிக்காவில் இருந்தாலோ, அல்லது யூரோப் கண்டில் இருந்தாலோ நாம் என்ன செய்ய வேண்டும்? கிழக்கு நோக்கித்தான் தொழுபவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் நடு மத்திய பகுதியில தான், மெடல்ல தான் காபாவை இருக்கிறது. உலக மக்கள், உலக முஸ்லிம் அனைவர்களும் காபாவை நோக்கித்தான் தொழ முடியும், தொழ வேண்டும். அதனால் நாம் மேற்கு திசையை நோக்கி தொழுபவர்களாக நாம் இல்லை. திசை வணங்கிகள் அல்ல, திசைக்கு நாம் முற்கோது கொடுப்பது கிடையாது. ஆனால் காபாவை நோக்கி தான் தொழுகிறோம். அந்த அடிப்படையில மதினாவில் இருந்து தொழக்கூடிய மக்களுக்கு காபாவினுடைய கண்ணோட்டம் எந்த திசையை தொடுகிறது என்று அன்றே ஆய்வு செய்து எழுதுகிறார்கள். காபாவில் 4 மூலைகளில் ஹத்தீம் என்ற மொழியில மீசாப் என்ற பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த திசையை தான் மதினா மக்கள் தொடுகிறார்கள், அதாவது நோக்கி தொடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் ஈஸ்ட் ஆசியாவில் இருக்கின்ற நாம் எந்த பகுதியை நாம் நோக்குகிறோம் என்று சொன்னால், காபாவுடைய கதவு
அதாவது ஹஜருல் அஸ்வத் பகுதியை தான் நாம் நோக்கி தொழுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக காபாவை 4 பகுதிகளிலும் நோக்கி தொழுகின்ற காபா தான் நமக்கு கிபிலா. அதைத்தான் நாம் தொழுகிறோமே தவிர, நோக்கி தொழுகிறோம் தவிர காபாவை நாம் வணங்கவில்லை. காபாவிற்கு சொந்தக்காரனான அல்லாஹ்வை தான், உருவமில்லாத அல்லாஹ்வை தான் வணங்குகிறோம் என்ற நாம் அந்த அக்கைதாவில் நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஆக நாம் இன்று சுற்றி பார்த்த மதினா நகரிலே குறிப்பிடத்தக்க சிலவற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த மதினாவினுடைய சுற்றுப்புறல் வரலாற்று கேட்டதன்படியும் சொன்னதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா நல் உதவி புரிவானாக. இந்த மதினாவுடைய புனித மண் வெண்குஷ்டத்தை போக்கும் என்று சொன்னார்கள். இந்த மதினாவில் மண்ணுக்கென்று தனி மருந்து பக்குவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மண்ணிலே மருத்துவமிக்க மண்ணிலே நடப்பதற்குண்டான நசீபையும் இந்த புனிதமிகு மதினாவுடைய நகரிலே இருப்பதற்குண்டான நல்ல நசீபா தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நமக்கு தெரிய ஒரு சில செய்தி. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில ஒரு 7:30 8 நீங்க ரெடி ஆயிடுங்க. பக்கால பசியாரம் முடிச்சுட்டு நம்ம உம்ராவுடைய அமலுக்கான நம்ம துவங்குவோம். நம்ம ஹோட்டல்லே நீங்க என்ன செய்யணும், குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ்